வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் என் மீது உண்மையான அன்பிருந்தால் நிச்சயமாக நீ என்னவென்று ஒரு முறை இந்த வார்த்தைகளை கேட்டு விடுவாய். நீ என் மீது கொண்ட பக்தி வெறும் பக்தியாக மட்டுமில்லாமல் பயபக்தியாக இருக்குமானால் நிச்சயமாக இந்த கந்தனின் வார்த்தைகளை கேட்டு நீ கண் கலங்குவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னை கண்டு நான் பயப்படச் சொல்லவில்லை. தவறு செய்யும் பொழுது நம் கந்தன் நம்மை கண்டு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்வு இருந்து விட்டால் போதும். எந்த தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் நீ செய்து விட மாட்டாய். எந்த ஒரு தவறையும் செய்ய நீ ஒருபோதும் துணிந்து விட மாட்டாய். நாம் செய்யும் விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு பாதிப்புகளை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக உணர முடியும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ முதலில் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க என்னவென்று ஏதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த கந்தன் நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை நீ நிச்சயமாக இன்று முழுமையாக கேட்கத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் எல்லாமும் உன்னை தேடி வந்து நான் கொடுப்பது நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கானது. பிரச்சனைகளே இல்லாத மனிதர்களும் இல்லை, போராட்டமே இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வாழ பயந்து ஓடினால் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். சரியோ தவறோ, முடியுமோ முடியாதோ, முயற்சிகளை செய்துவிடு. முயற்சிப்பதே மிகப்பெரிய வெற்றிதான் என்பதனை மறந்து விடாது. முயற்சி செய்து முடியாமல் போனாலும் கலங்க வேண்டாம். உன்னுடைய முயற்சி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். தான் முயற்சி செய்ததை நினைத்து என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு மாற்றங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ நினைத்ததை ஒருபோதும் எண்ணி கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான தேவைகளை முழுமையாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது, கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன குழப்பம் வந்தது என்பதனை எல்லாம் நினைத்து நீ சற்று சிந்தித்துப்பார். விழும்போது விதையாக விழுந்தாலும் எழும்பொழுது மரமாகத்தான் எழ வேண்டும். தோல்வி நிச்சயமாக உன்னை அந்த இடத்தில் புதைக்கவில்லை, விதைத்திருக்கிறது என்பதனை நினைவில் வைத்து கொண்டு நாம் மீண்டும் எழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, செடியில் ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வது கிடையாது. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோற்பது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கடந்து போ, எதையும் நினைத்து உடைந்து போய் விடாதே. எதிலுமே எப்பொழுதும் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து போகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள். இந்த கந்தன் இன்று உனக்கு ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கிடையில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு அப்பன் ஒரு வார்த்தையை சொல்ல நினைக்கின்றேன். உனக்கு பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள். இல்லை, கந்தன் சொல்கின்ற வார்த்தையில் உனக்கு பிடித்தமில்லை என்றால் நீ அப்படியே விட்டு செல்லலாம். என் குழந்தையே, ஒரு நிம்மதி தேடி எந்த ஒரு உறவிலும் இணையக்கூடாது. அது ஒன்று சலித்து போகும், இல்லை அது பிரிந்து போகும். உன்னை நீ அதிகமாக நேசிக்க வேண்டும். உன்னுடைய தனிமையை நீ விரும்ப வேண்டும். அதுதான் உனக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கும். உன் வாழ்க்கையில் வருவோரை ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு விலகுவோரை வழியனுப்பி வைக்க வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. வாழ்வியில் நிச்சயமாக துன்பம் என்பது உண்டு. அதில் துன்புறுவதோ அதை நாம் நல்லபடியாக மாற்றுவதோ என்பது எல்லாமும்
நம் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. எந்த விஷயத்தை நாம் செய்கிறோம் என்பதனை பொறுத்து நாம் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒருவரின் மீது உண்மையான அன்பு இருக்கும் பொழுது நம்முடைய மனது எந்த சூழ்நிலையிலும் இன்னொருவரை தேடாது. அப்படி நாம் சரியாகவே வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கும் நேரத்திலும் இந்த உறவு இன்னொரு உறவை தேடுகிறது என்றால் நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதனை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடந்திட்ட அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ கவனமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. இந்த கந்தன் சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் பல புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. மேலும் மேலும் பல புரிதல்களை கொடுத்து உன்னை நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ நம்பு. இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த எல்லா விஷயங்களிலும் நான் துணை இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். எது நடந்தாலும் நம் அப்பன் நம்மை காக்க வருவார் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த நிலையானாலும் உனக்கு நிச்சயமாக அது உன்னை விட்டு போகாது என்பதனை நீ என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்ததை எல்லாமும் இனி யோசித்து கலங்காதே. உனக்கு நடக்கப் போவதை நினைத்து நீ சந்தோஷமாக இரு. கந்தன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் வரை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி ஒருபோதும் தேவையில்லை. எது போன்ற பய உணர்வுகளும் உனக்கு நிச்சயமாக தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை நீ நினைத்து நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த கந்தன் உனக்கு எப்பொழுதும் நிலையான ஒன்றை சரியாகவே சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லா நேரமும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ கலங்கக்கூடாது. நடந்து முடிந்ததற்கெல்லாமும் நமக்கான நல்ல பதில் கிடைக்கும். இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதில் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடக்கிறதோ அது சரியாகவே நடக்கிறது என்பது உன் மனதில் இருக்கட்டும். தேடிக்கொண்டே இரு. ஏனென்றால் தேடல் உள்ளவரை மட்டும்தான் இந்த வாழ்க்கையும் நமக்கு இருக்கும். அதுவரையும் தான் இந்த வாழ்க்கையிலும் நமக்கு சுவாரஸ்யம் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி கந்தன் இருக்கும் பொழுது இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொள்ள மாட்டாய். உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. கந்தன் சொல்ல சொல்ல எல்லா மாற்றங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவரையிலும் என் பிள்ளை என்னென்ன விஷயங்களை சந்தித்திருக்கிறாயோ, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாமும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி இருக்கிறாயோ, அதை எல்லாமும் இனி மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனத்தெளிவோடு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த கந்தன் நான் உனக்கு துணை இருக்கும் வரை இனி எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தினாலும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டாம். நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை மாற்றி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் தெய்வம் நம்மோடு இருக்கும் காலம் நமக்கு நல்லதை நடத்தும் என்ற ஒரு புரிதல் உனக்குள் இருந்து விட்டாலே அது போதும். இனி எந்த நாளும் நீ ஆசைப்படுகின்றபடி உனக்கு மேலும் பல விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் உன் வெற்றியில் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். என்றுமே கந்தன் உனக்கு
அப்பனாக உன் வாழ்க்கையில் தொடர்வேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.